Hello everyone, this is Abi from Abi Creation. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் அண்ட் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கோட சேர்த்து எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இமேஜ், இந்த ஒரு மாங்காய் இமேஜ் தான். இந்த ஒரு மாங்காய் இமேஜை வச்சு ஒரு 5 to 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ளவுசஸ் வந்து எப்படி நம்ம க்ரியேட்டிவாக டிசைன் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பார்த்துக்கோங்க, இந்த ஒரு மாங்காய் இமேஜ் தான். இந்த ஒரு மாங்காய் இமேஜை வந்து நம்ம எப்படி ப்ளவுஸில் அப்ளை பண்ணி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு ஹை நெக் வந்து ப்ளவுஸ் மாதிரி ரஃபாக நாங்கள் வரைஞ்சிருக்கோம். இதில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராம் மட்டும்தான் காட்ட போகிறோம். இப்போ இந்த ஒரு மாங்காய் இமேஜ் எடுத்திருக்கோம். இந்த மாங்காய் இமேஜோட சைஸ் ஷேப்புக்கே ஒரு ட்ரேசிங் பேப்பர் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த ஹை நெக்கை வந்து நம்ம சென்டர் லைன் போட்டிருக்கோம். இப்போ நம்ம க்ரியேட்டிவிட்டி தான், இந்த க்ரியேட்டிவிட்டி ஐடியாவில் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோன்னு மட்டும் பார்க்குறோம். இதை பாருங்கள், அந்த மாங்காய் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம். டார்க் ப்ளூ கலர் வந்து எதுக்காண்டி சூஸ் பண்ணியிருக்கோன்னா இமேஜ் நல்லா தெரியும்ட்டு. அந்த ஒரு சைட் வந்து மாங்காய் ட்ரேஸ் பண்ணாங்க. ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் வேணுங்கிறதுக்காண்டி நம்ம பேப்பரை வந்து பேக் சைட் திருப்பி வச்சுருக்கு. இந்த பேக் சைட் திருப்பி வச்சு இப்போ ட்ரா பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ட்ரேசிங் பேப்பர் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்டர்பாக இருக்குங்கிறதுனால நம்ம அந்த அந்த ஸ்கொயர் ஷேப் எந்த அளவு இருக்கோ நம்ம அந்த அளவே நம்ம வந்து இமேஜ் வந்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இது வந்து இப்படியே கண்டினியூ ஆகும். இப்போ அந்த சென்டர் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு கீழே திரும்ப அந்த இருக்குது. நம்ம அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மாங்காவை வந்து ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு வச்சு நம்ம வந்து இதை நம்ம ட்ரா பண்ணுறோம். ஆக்சுவலாக வீடியோவுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கார்பன் ஷீட் வந்து ப்ளூ கலர் வச்சு யூஸ் பண்ணுறோம். நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் வந்து கார்பன் ஷீட் இன்கேஸ் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட பிரிண்ட் வந்து ப்ளவுஸில் வராத அளவுக்கு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணலாம். இதை ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராமாவும் நீங்கள் வரையலாம், இல்லைன்னா இது மாதிரி ஒரு இமேஜ் மாதிரி எடுத்து வச்சும் நீங்கள் ட்ரா பண்ணலாம். இதில் நம்ம டயக்ராம் மட்டும்தான் காட்டுறோம் அப்படிங்கிறதுனால இது வந்து உங்களோட சாய்ஸ் தான், உங்களோட ஆப்ஷன் தான். எந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க, எந்த மாதிரி ஐடியாவில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து பண்ணி நம்ம ப்ளவுஸை நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஐடியா தான். நாங்கள் வந்து இதில் என்ன ஐடியா கொடுக்குறோன்னா எப்படிலாம் டிசைன் பண்ணலாம் இந்த ஒரு இமேஜை வச்சு அப்படிங்கிற ஐடியா மட்டும்தான் நாங்கள் இந்த ப்ளவுஸில் கொடுக்குறோம் உங்களுக்கு. இப்போ இது வந்து ஒரு ப்ளவுஸு, இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 பேட்டர்ன்ஸ் இந்த மாங்காய் டிசைன், இந்த ஒரு மாங்காய் இமேஜை மட்டும் வச்சு நம்ம எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் 3 பேர்ஸ் போட்டாங்க. 3 பேர்ஸ் போட்டோம். இது வந்து சென்டரில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஹை நெக் ப்ளவுஸில் வந்து சென்டரை பேக்கில் ஃபுல்லாக வரும். இது 4 பேர்ஸ் ஆஃப் மாங்காய் வந்து வருது, நமக்கு ஃபுல்லாக கவராகி வருது. 4 பேர் வந்து வருது. யூஸ்வலாக நம்ம நெக்கை சுற்றி போடுவோம். இதை நெக்கை சுற்றி இல்லாமல் நம்ம சென்டரில் ஒரு லைன் மாதிரி போட்டு நம்ம அப்புறம் இதை டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த இமேஜ் வந்து நம்ம இதில் ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போஸ்ட் பண்ணுற ஐடியாஸ், எங்களோட ப்ளவுஸோட இமேஜஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்கிறோன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து இது நம்ம வெறும் ட்ரேசிங்கில் தான் போட்டிருக்கோம். நமக்கு அதுவே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அடுத்து வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணலை, ரஃபாக சாப்பிஸில் அவங்க வரைஞ்சி காட்டுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாருங்கள், வெறும் டாட்டட் லைன்ஸில் தான் போடுறோம். ஸ்ட்ரெயிட் லைன்ஸு சும்மா க்ராஸாக போடுறோம் பாருங்கள். நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம ஃபில் பண்ணலாம். இந்த க்ராஸ் லைன்ஸுமே உங்களோட சாய்ஸு மாதிரி தான். அதுதான் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணி போடலாம். இப்போ பாருங்கள், ரஃபாக நாங்கள் போடுறதுனால டாட்டட் லைன்ஸ் போடுறோம். நீங்களும் என்ன பண்ணுங்கள், இன்கேஸ் ஃப்ரீ ஹேண்ட் ட்ரா பண்ணும்போது டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டாட்டட் லைன்ஸில் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் என்ன டிசைன் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பென்ட்டு வரைகிறதோ, இல்லைன்னா பென்சிலோ, இல்லைன்னா டைரெக்டாக இல்லை சாப்பிஸ், இல்லைன்னா டெய்லர்ஸ் சாக்கு, அது எது யூஸ் பண்ணி வரைகிறேன்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ அது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு சைடு தான் பாருங்கள், அந்த ஒரு சைடு தான் டாட்டட் லைன்ஸ் வச்சு வரையும் போதே நல்லா எவ்வளோ கிராண்டாக வந்துருச்சுன்னு பாருங்கள். வெறும் டாட்டட் லைன்ஸ் வச்சு லைன்ஸ் தான், க்ராஸ் லைன்ஸ் தான் போடுறோம். வெறும் க்ராஸ் லைன்ஸ் தான். சென்டரில் அந்த ஒரு மாங்காய் தான். இதுக்குன்னு தனியாக நீங்கள் எதுவும் இமேஜ் எடுத்து பேக் நெக்குக்கு, ஃப்ரண்ட் நெக்குக்கு, ஒவ்வொரு நெக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பீஸுக்கு வந்துடும். சிமிலராக இதையே நீங்கள் அப்படியே நம்ம ஸ்லீவுக்கும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் திரும்ப நம்ம ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணும்போது அந்த இருக்குது பாருங்கள், நமக்கு வந்துடும். இப்போ இதை பாருங்கள், ஃபுல் இமேஜ் ட்ரா பண்ணிட்டோம். சென்டரில் 4 பேர்ஸ் மாங்காய் போட்டிருக்கோம். இந்த சைடில் பாருங்கள் க்ராஸ் ஸ்ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம்.
இப்போ வெறும் டயக்ராம் தான் வரைஞ்சிருக்கோம். இந்த டயக்ராம் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிருக்கோம். சென்டரில் மட்டும் ஒரு பீஸ் வச்சு தான் வரைஞ்சிருக்கோம். இதை பார்க்குறதுக்கே நல்லா அழகாக கிராண்டாக இருக்குது. இப்போ இது வந்து ஹை நெக்கில் வரைஞ்சிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டீப் நெக்காக போடுறோம் அப்படிங்கும்போது அந்த மாங்காய் 4 பேருங்கிறது உங்களுக்கு 3 பேர் ஆர் 2 பேர் டிபெண்ட்ஸ் அப்பான் த நெக்கோ டெப்த்துக்கு மாதிரி அது கம்மியாகும். இனி இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். பட் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே நாங்கள் பேக் நெக் மட்டும்தான் ஹைலைட் பண்ணி பாடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த மாடல் ப்ளவுஸ் பார்க்கலாம். இப்போது இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா டீப் ப்ரௌன் கலர் ப்ளவுஸ் எடுத்திருக்கோம். இதுலேயும் சேம் நம்ம மாங்காய் தான், அதே மாங்காய் தான் நம்ம ட்ரா பண்ணுறோம். எப்படி ட்ரா பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. சும்மா டாட்டட் லைன்ஸில். இது வந்து கொஞ்சம் டீப் நெக் ப்ளவுஸ். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஹை நெக் ப்ளவுஸில் பார்த்தோம். இது வந்து கொஞ்சம் டீப் நெக் ப்ளவுஸு. இப்போ இதில் வந்து நாங்கள் அதை ட்ரேசிங் தான், இதில் வந்து ரொம்ப ட்ரேசிங் தெரியாதுன்ட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கில் காட்டுறோம். சிமிலர் மாங்காய் தான், நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இது நாங்கள் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கில் காட்டுறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இமேஜ் நல்லா கிளியராக இருக்குங்கிறதுக்காண்டி. அந்த சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாங்காய் வந்து கேப் இருந்துச்சு. பட் இந்த மாங்காயில் வந்து நமக்கு கேப் கிடையாது. கேப் இல்லாமல் 2 மாங்காய் ஒட்டின மேனிக்கு இருக்குது உங்களுக்கு. சரியா? ஒட்டின மேனிக்கு போட்டிருக்கோம். இதை எப்படி வருதுன்னு மட்டும் மாங்காய் பார்த்துட்டு வாங்க. இப்போது இதை பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. இதுதான் அந்த டாட்டட் லைன்ஸ் வந்து ஆக்சுவலாக மறைஞ்சிடும். நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு கேப்பு அதை இந்த ஷோல்டருக்கு தக்கன அதை கணக்கு வச்சு நம்ம இது வந்து ரஃபாக நம்ம ட்ரா பண்ணுறது தான். இந்த இருக்குது பாருங்கள். சிமிலராக நம்ம வந்து போத் சைட்ஸுமே வரைகிறோம். அந்த பக்கத்தில் உள்ள மாங்காய்லாம் ஒரே மாதிரி. இப்போ லெஃப்ட் சைடு உள்ள மாங்காய்லாம் லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கு. ரைட் சைடில் உள்ள மாங்காய்லாம் பார்த்தா ரைட் சைடில் ஃபேஸ் பண்ணியிருக்கு. நம்ம இதை வந்து நம்ம ஒரு இமேஜ் தான், ஒரு இமேஜை வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் மாற்றி வச்சு நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணோம். சிமிலர் வே தான் நம்ம இதில் ட்ரேஸ் அவுட் பண்ணுறது. ஆக்சுவலி இந்த ப்ளவுஸ் கலரில் தெரியாதனால தான் இது போட்டிருக்கோம், உங்களுக்கு வரைஞ்சிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் அதில் ட்ரா பண்ணுறது இன்னும் நல்ல பர்ஃபெக்ட் வரும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். மாங்கான்னு கிடையாது, வாட் எவர் இமேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த இமேஜ் இதில் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாங்காய் வந்து ஃபுல்லாக வரைஞ்சிட்டோம். இப்போ இன் பிட்வீன் மாங்காய் அண்ட் அந்த நெக்கோட லைனுக்கு நடுவில் வந்து பார்த்தா ஒரு லைன்ஸ் போடுறோம் பாருங்கள். அது வந்து நம்ம செக்குடு போடுறோம், திரும்ப கிராஸ் செக்குடு போடுறோம். கிராஸ் செக்குடுக்குமே நான் அந்த ப்ரீவியஸில் சொன்னது மாதிரி ஒரு சின்ன ஒரு கார்ட்போர்டோ ஒரு சின்ன ஸ்கேலோ ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் நீங்கள் கணக்கு வச்சு நீங்கள் அதுலேருந்து கொண்டு போகலாம். இதையும் பாருங்கள், நாங்கள் டாட்டட் லைன்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி தான் போடுறோம். இப்போது இந்த இமேஜ் பார்த்தோம்னா அதில் ஃபுல்லாக மாங்காய் போட்டிருக்கோம். அந்த இன் பிட்வீன் ஸ்பேஸில் வந்து ஃபுல்லாக கிராஸ் செக் போட்டிருக்கோம். எப்பயும் நம்ம சும்மா கிராஸ் செக் போடுறத விட இது மாதிரி ஒரு கிராஸ் செக் போட்டு நம்ம மாங்காய் போடும்போது பார்த்தோம்னா நமக்கு இன்னும் அட்ராக்டிவாக, இன்னும் அழகாக தெரியுது, இன்னும் கிராண்டாகவும் ப்ளவுஸ் தெரியும். பார்த்துக்கோங்க. நம்ம இந்த செக் சைஸை வந்து நீங்கள் முதுகு ரொம்ப அதிகமாக தெரிய வேண்டாம், நம்ம ஒர்க்கு தான் கிராண்டாக தெரியுதுன்னு நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் அந்த மாங்காய் லைன்ஸை கீழே இறக்கி போட்டிங்கன்னா நமக்கு அந்த பேக் நெக் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நல்ல பிரைடல் ப்ளவுஸ் மாதிரி நல்ல கிராண்ட் லுக் வந்திருக்கும். ஓகே, இது இமேஜ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் இமேஜுக்கு போகலாம். இப்போது இதை பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் இது வந்து நம்ம எடுத்திருக்கோம். பிங்க் கலர் இதில் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி காட்டுறோம். ஏன்னா நமக்கு நல்லா இமேஜ் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் ப்ளூ கலர் ட்ரேஸ் வைக்கிறோம். அந்த சென்ட்ரல் லாஸ்ட் இமேஜில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஃபண்டில் 2 மாங்காய் நிற்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அந்த 2 மாங்காவும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லாண்டிங் பொசிஷனில் வச்சுருக்கோம். ஸ்லாண்டிங் பொசிஷனில் வச்சு ரைட் சைடு திரும்புறதெல்லாம் ரைட் சைடில் இருக்கும், லெஃப்ட்டில் உள்ளது எல்லாமே லெஃப்ட்டில் இருக்கும். இப்போது நீங்கள் திரும்ப நோட் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு மாங்காய் இமேஜ் தான். அந்த ஒரு மாங்காய் இமேஜை மட்டும் வச்சு தான் நம்ம இவ்வளவும் பண்ணுறோம். இதை பார்த்திங்கன்னா தெரியும், ஒரே ஒரு மாங்காய் இமேஜ் மட்டும்தான். இதை பார்த்திங்கன்னா தெரியும். இது நம்ம சின்ன ஃப்ரேமில் போட்டிருக்கறதால நெக் சைஸ் வந்து சிறுசாக இருக்குது. நம்ம உங்களுக்கு எவ்வளோ பெரிய நெக்கு, சின்ன நெக்கு, பெரிய நெக்கோ நீங்கள் அது வேரி சைஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். நெக் அவுட்லைன் நீங்கள் யூஸ்வலாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இதை வந்து எப்படி நம்ம ஃபில் பண்ணுறோன்னு இதில் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இந்த ஆப்போசிட் சைடு வரும்போது நம்ம அந்த பேப்பரை வந்து நம்ம டர்ன் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த பாருங்கள், டர்ன் பண்ணி வச்சுட்டு நம்ம திரும்ப ட்ரேஸ் அவுட் பண்ணுறோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொருத்தரையும் பெரிய பேப்பர் வச்சுட்டு ஒவ்வொரு நெக்குக்கு ஏற்றி நம்ம ஒவ்வொரு நெக்குக்கு இது பண்ணுறதை விட நமக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸி, பிகினர்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இது மாதிரி மாங்காய், ஃப்ளவர்ஸ் என்னெல்லாம் பண்ணுறோமோ ஒவ்வொருத்துக்கும் நம்ம இது மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி நம்மளாம் டிசைன் சூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறதா. இப்போ நான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். எப்படி அப்ளிகேஷன் ஐடியாஸ் தான் இதில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து ஃபுல்லாகவே போட்டாச்சு. ஓரளவுக்கு உங்களுக்கு இதில் இமேஜில் தெரியும்னு நினைக்கிறேன். மாங்காய் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக பண்ண போகிறோம்.
இப்போ அடுத்து திரும்ப நம்ம சாக் பீஸில் அதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்குறோம். அந்த யூ ஷேப் அவுட்லைனையே நம்ம வந்து ஒரு டாட்டட் லைன்ஸில் நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த இருக்குது பாருங்கள், டாட்டட் லைன்ஸில் வந்து நம்ம இதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். டாட்டட் லைன்ஸில் ரஃப்பாக நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துக்குறோம் ஃப்ரீ ஹேண்டில். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாட்டட் லைன்ஸை முடிச்சுட்டு இந்த இருக்குது ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்றோம். நம்ம கன்ஃபார்ம் ஓகே இட்ஸ் ஃபைன், நமக்கு எல்லா சைடும் ஈவனாக வந்துருச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஆனது பிறகு நம்ம அந்த டாட்டட் லைன்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிடுறோம், லைன்ஸ் கொடுத்துட்றோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூடுல் ஸ்டிச். நூடுல் ஸ்டிச் வந்து நம்ம டைரெக்டாக பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு நாங்கள் இதில் வந்து சும்மா இமேஜ் காட்டுறதுக்காண்டி உங்களுக்கு நாங்கள் சும்மா பெண்ணை நாங்கள் வரைஞ்சி காட்டுறோம் உங்களுக்கு. அதாவது மாங்காய் தனியாக நம்ம ஹைலைட் பண்ணுறது, தனியாக மாங்காய் ஹைலைட் பண்ணிடுறோம். அந்த எம்டி ஸ்பேஸ் மாங்காவை சுற்றி உள்ள எல்லா பக்கமும் உள்ள வித்தின் த நெக்கில் உள்ள எம்டி ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோன்னா நூடுல் ஸ்டிச் இல்லைன்னா பானி ஸ்டிச்சுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த ஸ்டிச்சை நம்ம அப்ளை பண்ணி தான் நம்ம ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணுறோம். அந்த இடம் வந்து நல்லா கிராண்டான நெக் ஆகிடும் உங்களுக்கு பார்க்கும்போது. அது ஸ்லீவுக்கும் போடலாம், பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் எல்லாத்துக்குமே அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் தெரியும், இந்த பாருங்கள் நல்லா தெரியும், இமேஜ் நல்லா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இதுதான் ஃபுல்லாக வரும், அந்த நெக்கு ஃபுல்லாகவே இந்த ஸ்டிச் தான் வரும் அந்த போட்டிருக்கோம். இப்போ நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகி வந்துடும் உங்களுக்கு. நெக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாங்காய் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. நீங்கள் அந்த பானி ஸ்டிச்சோ இதுவோ நீங்கள் த்ரெட்டில் போடலாம், த்ரெட்டில் போடலாம், இல்லைன்னா பீட்ஸை காட்டிக்கலாம், இல்லைன்னா ஜரி டியூப் பீட்ஸ் ஆர் சுகர் பீட்ஸ் ஆர் ஜரி ஆர் கலர் த்ரெட்டு, நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அது மாதிரி போடலாம். இது நெக்கு ஷோல்டர்லேருந்து ஒரு 2 இன்ச் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னோம்னா நமக்கு நல்லா அந்த 2 இன்ச்சுமே நல்ல கெட்டியான ஒர்க்காக நல்லா கிராண்டாக வந்துடும். இதுதான் இப்போ வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக ரன் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்து இதில் பாருங்கள், திரும்ப நம்ம அதே போல் மாங்காய் தான். இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ளவுஸு, சிம்பிளான ஒர்க்கு தான், ரொம்ப ஹெவியெல்லாம் கிடையாது. 2 மாங்காய் மட்டும்தான் போடுறோம். 2 மாங்காய் மட்டும்தான் போட்டு ஃபேன்சி சாரீ நம்ம சாஃப்ட் சில்க்கு ரெகுலர் சாரிக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் நெக்குக்கு கீழே சென்டரில் ஒரு மாங்காவும் அங்கே நெக்குக்கு மேலே சைடில் ஒரு மாங்காய் மட்டும்தான் நம்ம போடுறோம். நெக்குக்கு சைடில் ஐ மீன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஷோல்டரில் வர்ற மாதிரி ஒரு மாங்காய் மட்டும்தான் போடுறோம், அவ்வளோதான் போடுறோம். 2 மாங்காய் மட்டும்தான். இந்த 2 மாங்காவை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன்ஸ் கொடுக்குறோம் பாருங்கள், வெறும் லைன்ஸ் தான் கொடுக்குறோம், வேறு எதுவுமே கிடையாது, வெறும் லைன்ஸ் தான். இந்த லைன்ஸில் வந்து நம்ம பெரிய பெரிய பீட்ஸோ கிறிஸ்டல்ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேலேருந்து ஒரு 2 லைன், இது கீழேருந்து 2 லைனோ 3 லைனோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதோட இந்த ப்ளவுஸ் வந்து ஒர்க் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. 2 லைனை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹாஃப் செயின் போட்ட மாதிரி அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் நம்ம இதுதான் கொடுத்துருக்கோம். இதுவே ரொம்ப சிம்பிள், ஃப்ரண்ட்டுக்கும் கொடுத்துக்கலாம், இது கொடுத்துக்கலாம். இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 ஹவரில் இந்த ஒர்க்கு நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த 4 இமேஜும் பாருங்கள், நாங்கள் ஒன்று போல் வச்சுருக்கோம், டிஃப்ரெண்ட் கலர்ஸாக டிஸ்பிளே வச்சுருக்கோம். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான டிப்ஸாக கொடுத்துருக்கோம் வரைகிறதுக்கு. இந்த 4 இமேஜ் வரைகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி இதுக்கு எப்படி ஒவ்வொரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்லீவ்ஸ் போடலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் வீடியோ ரெகுலராக நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வந்துடும். வந்துட்டால் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் உங்கள் வீட்டில் ஆரி போடுறதுல பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.